உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுத்த போதிலும் குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. வணக்கம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய சட்டப்பேரவை, தமிழ்நாடு சட்டப்பேரவை RN ரவி அவர்கள் தலைமையில் நடந்துச்சு. அவர் தேசிய கீதம் இசைக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டார். சரி, அவர் ஒரு மைண்டு, அதாவது அவருடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது தேசிய கீதம் இசைக்கப்படணும். என்னுடைய கண்ணோட்டத்துலேயும் அது தேசிய கீதம் தான் முதல்ல இசைக்கப்படணும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்து, அதாவது தேசிய கீதம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே நம்மளுடைய தமிழ் பாடலான தமிழ் தாய் வாழ்த்தும் ஓடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, முதல்ல தேசியம், அப்புறமேட்டா தான் தமிழ், அப்புறமேட்டா தான் நம்மளுடைய மதம், ஜாதி, எல்லா இடமும். இதை நான் ஆதரிக்கிறேன். 2வது விஷயம், நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்கல்ல, மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா அவர்கள் சொன்னாங்க, ஆட்டுக்கு எதுக்கு தாடி, மாநிலத்துக்கு நாட்டுக்கு எதுக்கு ஆளுநர், அந்த மாதிரி. அதாவது நான் மாநிலம்னு சொல்லிட்டேன், நாடுன்னு தான் அந்த அப்போதைக்கு சொன்னாப்புல, அந்த நாட்டுக்கு எதுக்கு ஆளுநர் அப்படின்னு பொருளாக சொல்கிறாங்க. அவரே அப்படி சொன்னாப்புல, இருந்தாலும் அந்த பதவிக்கு நான் ஆதரவு கொடுத்தேன், இவர் இப்படி நடந்துக்கிறாருன்னு. இதில் எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. இதில் என்ன எனக்கு சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா, ஆளுநர் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தான் வேலை? ஒன்று, முதல்ல யூனிவர்சிட்டிக்கு அவங்க தான் வேந்தர். வேந்தர் துணைவேந்தர்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. வேந்தர்னா அது ஆளுநர்கள் மட்டும்தான். சரி, இந்த வேலை பார்க்குறாங்க. இந்த வேலைக்கு அப்புறம் வேறு என்ன வேலை பார்க்குறாங்க? குடியரசுத் தலைவர் என்ன வேலை பார்க்குறாங்க? அவங்க சட்டம் ஏற்றுனா, எதனாச்சும் ஒரு சட்டம் ஏற்றுனா ஆளுநர்கிட்ட அனுப்புவாங்க. ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. இதுவே மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் ஏற்றுனா அது டைரெக்டாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அவங்களோட ஒப்புதல் வாங்கி சட்டமாயிரும். இதுதான் கான்செப்ட், இதுதான் அவங்களுக்கு வேலை. இப்போ வழக்கம் தினைக்கும் ஒரு மசோதா போட்டு அது தினைக்கும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாங்களா? இல்லை, ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்தா என்ன? நம்மளுடைய முக்கியமான துறைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்கள்ட்ட கொடுத்தா அது தீரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல ஒரு 2 துறையை சொல்லிக்கிறேன். காவல்துறை, மருத்துவத்துறை. மருத்துவத்துறை அப்படின்னா, மருத்துவத்துறையில் ஏகப்பட்ட குளறுபடிகள். இப்போ உதாரணத்துக்கு நான் வச்சுக்கிறேனே, இப்போ கேரளாவுக்கு பக்கத்தில் நான் ஒரு ஊரில் தமிழ்நாடு எல்லையில் இருக்கேன். கேரளாவுக்குள்ளே உள்ளே போயிட்டால் ஒரு நல்ல மருத்துவம் வாங்கிக்கலாம். இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும், ஒரு 40 கிலோமீட்டர் போனால் தான் நல்ல மருத்துவம் கிடைக்குதுன்னா, கேரளாவுக்குள்ளே போய் தானே நம்ம மருத்துவம் வாங்குவோம். இதுதானே கரெக்டான ஒரு சம்பவமாக இருக்கும், அதாவது செயலாக இருக்கும். ஆனால் போக முடியாது. நீ தமிழ்நாட்டுக்காரன், நீ கேரளாவோடைய ஹாஸ்பிட்டலில், அரசாங்க ஹாஸ்பிட்டலில் எப்படி சிகிச்சை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் இதுவே நம்மளுடைய குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்தோம்னா, ஒரே நாடு ஒரே மருத்துவம், அப்படி போயிடுமா? அப்படி போயிட்டு அங்கே பிரச்சனையே வராதா? அதே மாதிரி அவங்களோட ஒரு டீனாக இருக்கட்டும், ஒரு செவிலியராக இருக்கட்டும், ஒரு மருத்துவராக இருக்கட்டும், மொத்த கட்டுப்பாடும் குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கும். மொத்த கட்டுப்பாடும் குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கும். எந்த ஒரு மருத்துவரும், எந்த ஒரு டீனும், எந்த ஒரு செவிலியரும் ஒரு தப்பு பண்ணாங்கன்னா, மக்களாகிய நம்ம டைரெக்டாக குடியரசுத் தலைவர்கிட்ட, குடியரசுத் தலைவர்னால் அவர் மட்டும் கண்காணிக்க வேணாம், அதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்கள கண்காணிக்கிறதுக்கே அந்த டீம் வேலை செய்யட்டும். நம்மளோட சைபர் டீம் இருக்காங்கல்ல, அவங்க எங்கேனாச்சும் குற்றம் நடந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணால் கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரி நாட்டுக்கே அவங்க ஹெட்டாக ஒரு டீம் அமைச்சு அவங்க அதை கண்காணிக்கட்டும் அப்படிங்கிறது என்னோடய வேண்டுகோள். ஏன்னா ஒரே நாடாக போயிடும். அதே மாதிரி 2வது காவல்துறை. முக்கியமானது இந்த காவல்துறை தான். ஏன்னா மாநில காவல்துறை கன்றாவியாக இருக்குது. இவங்க இஷ்டத்துக்கு வளைக்கிறானுங்க. நம்ம திமுக அரசாங்கம் பார்த்துருக்கோம்ல, அதாவது எதிர்கட்சிக்காரன் ஏன்னாச்சும் பேசினானா தூக்கி கொண்டு ஜெயிலில் வைப்பானுங்க. அதுவே ஆளுங்கட்சிக்காரன் செஞ்சானா, அவன் நல்லவன்பா, அவன் தங்கமானவன், அவனை எதுக்கு ஜெயிலில் வைக்கணும், வேணா அவனை குறை சொல்கிறவனை தூக்கி உள்ள வைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சாக்கடையான அரசியலில் மாட்டிக்கொண்ட ஒரு எலி மாதிரி காவல்துறை இருக்குது. இதை என்ன பண்ணணும்னா, குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துடணும். ஒவ்வொரு மாநிலங்களும், இந்தியாவில் 28 29 மாநிலமாக, அத்தனை யூனியன் டெரிட்டரி எல்லாம் சேர்த்து மத்திய அரசாங்கத்தோடைய அது குடியரசுத் தலைவரோட கண்ட்ரோலில் கொடுத்துட்டோம்னா, இங்கே என்ன நடக்கும்? ஒரு குற்றவாளி தமிழ்நாட்டில் குற்றம் பண்ணிவிட்டு மத்திய பிரதேசம் போனாலும் சரி, உத்தரப்பிரதேசத்தில் தப்பு பண்ணிவிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி, ஒரே காவல்துறை தானே இருக்க போகுது. உடனே வருவாங்க, இங்கே இருக்கவனை தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி அவன் என்ன தப்பு பண்ணானோ உடனே தண்டனை கிடைக்கும். அதை நம்ம பண்ணலாம்.
ரெண்டாவது விஷயம், ஒரு ஒரு உள்நாட்டில் ஒரு கலவரம் நடக்குது. இப்போ தமிழ்நாட்டிலேயே இந்த பைத்தியக்கார கூட்டம் இருக்குல்ல, நான் நெய்தல் படையை கொண்டு போய் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழீழ மக்களுக்கு வந்து ஒரு நாடு வாங்கி தரப்போறேன்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரியான பைத்தியக்காரத்தனை என்னாச்சும் ஒரு போராட்டமோ ஒரு கலவரமோ பண்ணுறானுங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணும்? ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு போர்ஸை வச்சு அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும். அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா டிஜிபி வந்து முதலமைச்சருக்கு கடிதம் போடுவார், முதலமைச்சர் உள்துறை அமைச்சருக்கு கடிதம் போடுவார், அதுக்கப்புறம் தான் அந்த துணை இராணுவ படைன்னு வரும். இதுக்கே ஒரு ஒரு 5-6 மணி நேரம் தேவைப்படுதுன்னு வச்சுக்குவேன். அந்த 5-6 மணி நேரத்தில் எத்தனை உயிரிழப்புகள் நடக்கும், எத்தனை பொருள் சேதம் நடக்கும். ஆனால் இதுவே குடியரசுத் தலைவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் ஒவ்வொரு மாநில காவல்துறையும் இருக்கும்போது டைரெக்டாக அந்த டீமுக்கு, அதாவது குடியரசுத் தலைவருக்கு கீழே இருக்கக்கூடிய டீமுக்கு புகார் பண்ணோடனையும் அவங்க உடனே துணை இராணுவ படையை அனுப்பி வைப்பாங்க. அந்த 5 மணி நேரங்கிறது 5 நிமிஷமாக குறைஞ்சி போகும். அங்கே ஒரு உயிரிழப்பு நடக்காது, ஒரு பொருள் சேதம் நடக்காது. இதனால தான் இந்த 2 டிபார்ட்மெண்ட்டையும் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு யோசனை, ஒரு ஆசை. இந்த நாட்டை கட்டமைப்பதற்கு ஒரு நல்ல ஒரு அடித்தளமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த 2 துறையும் தூக்கி குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா இங்கே முக்கியமான துறை, மக்களுக்கு அடிப்படை தேவைகளை வழங்கக்கூடிய துறை, மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய துறை இந்த 2 துறையும், காவல்துறையும் மருத்துவத்துறையும். ஏன்னா தன்னுடைய உயிர், நான் ஏதோ சாப்பிட்றேங்கிறத விட நல்லதாக தான் சாப்பிட்றேன் அப்படின்னு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னா மருத்துவத்துறையை தான் தேடி போகிறோம். நம்மளுடைய உடைமை, நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு பொருளை சின்ன வயசுலேருந்து சம்பாரித்து ஒரு பொருளை வாங்கியிருப்போம். அது திருடு போகும்போது என்ன பண்ணுவோம்? வேறு மாநிலத்துக்காரங்க திருடி இருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்கனே திருடி இருக்கலாம். காவல்துறையிட்ட போயிட்டு நம்ம இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னால் அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கே ஃபோன் பண்ணி நீ ஏப்பா எடுத்தியான்னு கேட்பானுங்க. அதை விசாரிக்க மாட்டாங்க. நான் ஒரு கிராமத்தில் இருக்கேன். அந்த கிராமத்துலேருந்து ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டை தூக்கிட்டு நான் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு வச்சுக்குவேன், கம்ப்ளைண்ட்டே எடுக்க மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு எஃப்ஐஆர் போட்டுட்டேன், இல்லை நான் அந்த முதல்ல ஒரு கொடுப்பாங்கள்ல, அது பேர் என்னன்னு தெரியல, சம்திங் இதில் டிஸ்பிளேல வைக்கிறேங்க. அந்த பேர் வந்து அந்த அந்த உங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னு வந்து ஒரு ஒப்புதல் கடிதம் மாதிரி கொடுப்பாங்கள்ல, ஒப்புதல் சீட்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை கூட பண்ண மாட்டாங்க. ஆனால் என்னுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய கவுன்சிலரோ அல்லது பஞ்சாயத்து தலைவரோ அல்லது வார்டு மெம்பரோ கூட்டிகிட்டு போனால் உடனே அது நடக்கும். அது எப்படி? ஒரு நார்மலான மக்கள், ஏழை மக்கள் ஒரு ஓட்டு போட்டு ஜனநாயக நாட்டில் ஒரு முதலமைச்சரையும் ஒரு பிரதமரையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபர், நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு கவுன்சிலரையும் ஒரு பஞ்சாயத்து தலைவரையும் ஒரு வார்டு மெம்பரையும் கூட்டிகிட்டு போனால் எடுக்கிறேன்னா இது என்ன விதத்தில் நியாயம்? ஏன்னா அவனுக்கு ஒரு ஆதாயம் வேணும். அவன் பதவி உயர்வு வாங்கும்போது ஒரு எம்எல்ஏ சப்போர்ட் வேணும். அந்த கவுன்சிலர் அந்த எம்எல்ஏவுக்கு சொந்தக்காரனாக இருப்பான். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோட தயவு வேணும். ஏன்னா அந்த பஞ்சாயத்து தலைவர் அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சொந்தக்காரனாக இருப்பான். அந்த மாதிரி லிங்க் ஆகிக்கிறானுங்க. இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுன்னா நம்ம குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் சரியான முறையில் வேலை செஞ்சுட்டான்னு வச்சுக்க, அவனுக்கு தன்னால் பதவி உயர்வு வரும். எவன் காலையும் பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரி, இந்த இவனெல்லாம் பார்த்துக்க, இந்த நாய் கர்நாடகாவில் உக்காந்துக்கிட்டு தேசிய கொடியை அவமதிப்பு பண்ணிட்டு தெரியுது நாய். இந்த நாயை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணால் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். இந்த நாயெல்லாம் தேசிய கொடியையும் அந்த சின்னத்தையும், நம்மளுடைய தேசிய சின்னம் இருக்குல்ல, அதையும் அசிங்கப்படுத்தி எடுத்துடுறான். இவனெல்லாம் வந்து உடனே டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க அவங்கள்ட்ட அந்த துறையை கொடுத்துட்டோம்னா. இங்கே வந்து எந்த காவல்துறைக்கும் அரசியல்வாதியோட தயவு தேவையில்லை, ஒரு மயிரும் தேவையில்லை. இப்போ முதலமைச்சரே என்னாச்சு தப்பு பண்ணாலும் அந்த காவல்துறை சார்ந்த நபர்கள் போய் கைது பண்ணலாம். எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் வராது, ஒன்றும் வராது. இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலையா, துணை இராணுவ படை வரும். அவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியலையா, இராணுவமே வரும். குடியரசுத் தலைவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் இது வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு இரும்பு திரை மாதிரி இருக்கும். உள்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அத்தனை டிபார்ட்மெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஆள் குடியரசுத் தலைவர். அப்படி இருந்தால் சூப்பராக இருக்கும் நாடு. இதில் பிரதமர் தலையிட மாட்டாங்க, முதலமைச்சர் தலையிட மாட்டாங்க. இவங்களுக்குலாம் என்னப்பா வேலை? இது வந்து நீ சொல்கிறதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா,
மாநில உரிமைகளை பறிக்கிற மாதிரி இருக்கு. மாநிலம் ஏதாச்சும் வந்துட போதும். மாநில உரிமைகளில் விட்டு தாண்டா சின்ன பயல்கள்லாம் கொலை பண்ணி தரானுங்க. பெண்கள் மீது தேவையில்லாத பாலியல் சீண்டல்லாம் ஈடுபடுறானுங்க. இவனுங்க மேலே ஒரு ஷார்ட் ஷீட் போடுற, நீ சம்மந்தமே இல்லாத கேஸ் எழுதுகிற, உனக்கு ஒரு 50,000 ரூபா இருந்தால் போதும், ஒரு 15 நாள் ரிமாண்ட்லேருந்து பெயில் கொடுத்துட்டான்னு சொல்லி வெளில வந்துடுற. அதெல்லாம் இல்லாமல் ஒரு அரசியல்வாதிகளோட தயவில் இருக்கான், ஆளுங்கட்சியோட தயவில் இருக்கான்னா அவனை ஈஸியாக வெளியில் கொண்டு வரதுக்கு நீங்களே அதுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளைண்ட் எழுதுறீங்க. இதெல்லாம் நடக்காதில்ல குடியரசுத் தலைவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தா அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. இது நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும், இதெல்லாம் எத்தனை பேர் டிபேட்டாக பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. என் மனசில் பட்டுச்சு, மக்கள் மன்றத்தில் வச்சுட்டேன். நன்றி, வணக்கம். நான் எப்பயும் கேட்குறது, ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.